ரோகிணி என்னும் கோவிலில் அடித்தல் சாமி கேம்பா தீர்த்த எல்லாரும் புரியுங்களா? எல்லாம் கேம்பா தீர்த்த வச்சு தானே இப்ப உள்ள போயிட்டு படத்தை பார்க்கும் போது தேட்டரே அலறும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஏன்னா 14 வருஷம் வச்சு பார்க்க போறேன் இந்த படத்தை. அப்போ பார்க்கும்போது சின்ன பையனா இருந்தேன், இப்போ வந்து பெரிய பையனா வாழ்ந்துட்டேன். இப்போ அட்டகாசத்துக்கு அட்டகாசம் பண்ணிட்டேன் நான். ரோகிணியில எப்பயுமே தலைக்குன்னு இருக்கிற மவுசு எந்த காலத்திலயும் குறையாது. புதுப்படம் ப்ரோ, புதுப்படம் ப்ரோ, புதுப்படம் மாதிரி தானே இருக்குது. எப்படி பாத்தீங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. படம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ரீ ரிலீஸ் மஜாவா இருக்கும். இப்ப நம்ம தலைய தரிசனத்தை பார்த்தேன். இப்ப உள்ள போயிட்டு படத்தை பார்க்கும் போது தேட்டரே அலறும். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுல படம் 2014. அப்ப நீங்க பாத்தீங்களா படம்? நாங்க படம் இதே ரோகிணில வந்து பார்த்தோம். இதே இதுல இருந்தோம். இதோட டபுள் மடங்கா இருந்தது. இது ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்ப திருப்பி 14 வருஷம் கழிச்சு இறங்கினாலும் அதே இதுல அதே மாசத்துல அதே கெத்துல தலை திருப்பி இறங்கிருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுதான், தலை படம் நடிகை கூட பரவாயில்ல, இந்த ரீ ரிலீஸ் மட்டும் விட்டா போதும் நம்மள கீச்சிரும். எங்களுக்கு எல்லா படமும் எந்த படம் தலை படம் வந்தாலே போதும். ரீ ரிலீஸ் இந்த படம் அந்த படம் நான் சொல்லவே மாட்டேன். எந்த படம் வந்தாலும் இதே கொண்டாட்டம் இருந்துனே தான் இருக்கும். பில்லா கூட நாங்க கொண்டாடணும், எல்லாமே நாங்க கொண்டாடுவோம். இப்ப நீங்க குட் பேட் அக்லி வந்துச்சு, அதுக்கு அடுத்து உடனே அட்டகாசம் தெரிய விட்டு தேட்டரு. அந்த மாதிரி எந்த படத்தை விட்டாலுமே கிளிப்போம் தேட்டரு பிளாஸ்ட் ஆகினே இருக்கும். அது ஒருத்தருக்காக மட்டும்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஏன்னா 14 வருஷம் வச்சு பார்க்க போறேன் இந்த படத்தை. அப்போ பார்க்கும்போது சின்ன பையனா இருந்தேன், இப்போ வந்து பெரிய பையனா வாழ்ந்துட்டேன். இப்போ அட்டகாசத்துக்கு அட்டகாசம் பண்ணிட்டேன் நான். அதுமாரி வந்தேன். ஆனா இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேம்பாக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். ஏன்னா படம் வர இயங்கிருந்தோம். கேம்ப் பண்ண அடிட்டு விட்டு எங்களுக்கு வயிற்றுல படம் வாட்டாங்க, வயிற்றுல கேம்பா வாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சில படம் ரீ ரிலீஸ் கேக்குறாங்க இல்லையா? அது உங்களுக்கு என்ன படம் ரீ ரிலீஸ் வேணும்? எனக்கா வேதாளம் ப்ரோ. அடுத்தது வேதாளம் படம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, பில்லா கேக்குறாங்க. வீணா வந்துச்சு, பில்லா வந்துச்சு, அதுக்கப்புறம் அட்டகாசம் வந்துச்சு. இப்போ அடுத்து வந்து வேதாளம் படம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆளு மாட்டு டோலுமா பண்ணுவோம். மங்கலம் உங்களுக்கு பிடிச்ச சீன்? மங்கத்தில் பிடிச்ச சீனு படம் ஃபுல்லா பிடிச்ச சீன் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, புது சீன்லாம் தனியா எதுவுமே இல்லை, படம் ஃபுல்லா பிடிக்கும். ஆமா, புகைப்பிடிக்காது மனசு எல்லாமே தலைதான், எல்லாமே தலைதான். லப்பு டப்பு அவ்வளவுதான். சரியா? தலைக்கு அப்புறம் தான் பிளாஸ்ட் வேணாம். நான் கை குழந்தை எங்க அப்பா என்ன வீட்டுல விட்டு போயிட்டு அனுப்பிடும். உங்களுக்கு பிடிச்ச சீன் அது? எனக்கு பிடிச்ச சீன் எங்க வாட்டர் பைக்ல வீலிங் வச்சுன்னு பாருங்க, அதுதான். சரி, உங்களுக்கு வேற என்ன படம் ரீலீஸ் பண்ணா? வேற என்ன பண்ண? பில்லா 2 பண்ணுங்க ப்ரோ, பில்லா 1 பில்லா 2 பண்ணுங்க, காதல் கோட்டை பண்ணுங்க ப்ரோ, காலி காதல் கோட்டை காதல் மண்டலம் பண்ணுங்க ப்ரோ. இது எப்ப அதுவே போதும், புது படம் கூட வேணாம் ப்ரோ. உங்களுக்கு வேளாளா பண்ணா இன்னும் பிளாஸ்ட். நெக்ஸ்ட் படம் வேளாளா ரிலீஸ் பண்ணாங்களா இன்னும் பயங்கரமா இருக்கும். தீனா ஓகே தான், ஆனா எனக்கு மெயின் வேளாளா வேணும் ப்ரோ. நெக்ஸ்ட் படம் ரிலீஸ் கண்டிப்பா ஆளுமா டோலுமாக்கு பிளாஸ்ட் ஆகும். என்ன பிளாஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகும். வேளாளா படத்துக்கு ஆளு மாட்டோமா ஃபர்ஸ்ட் டைம் படம் ரிலீஸ் ஆகிற ஃபீல் தான் போகுது. ரிலீஸ் மாதிரியே தெரியல எங்களுக்கு. 2011 வந்து நான் கோயம்புத்தூர் லகா தேட்டர்ல பார்த்தேன். இப்பதான் இங்க வந்து ரோஹிணில. ஸோ அப்போ வந்து படம் வந்து செலிப்ரேஷன் இருந்திருக்கும் அப்பயும். இப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் படம் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிற மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பழைய படம் ஃபீலே வரல. நேற்றுல இருந்து அது இந்த படம் இந்த வைப்பு காலையில் குளிச்சுட்டு சீக்கிரமா வரணும் அப்படின்ற ஃபீல் தான் இது.
ரிலீஸ் பண்ணா நம்ம தீர்மானம் நமக்கு அவசியமே கிடையாது. அதனால இந்த படம் வந்து நமக்கு புது படம் ஃபீல் தான் கொடுக்குது. செலிப்ரேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பயங்கரமா இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு புது படமா நான் பாக்குறேன். வேற என்ன ஏகேசாவோட வேற என்ன படம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலா நிறைய அட்டகாசம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷமா கேட்டு மங்காத்தா கேட்டுட்டு இருந்தோம். மங்காத்தா இப்ப வந்து ரொம்பவே ஹாப்பி. மங்காத்தால உங்களுக்கு பிடிச்ச சீன் எதனா சொல்லுங்க. மங்காத்தால எல்லா சினிமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அப்ப 2011 வந்து ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நமக்கு பெருசா வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் ஆர்வமா இல்ல. இப்ப இந்த படம் பார்க்கும்போது அது ஒவ்வொரு அவர் பண்ண சீன் எல்லாமே வந்து நைட் ரோல் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும். இவரை தவிர அதை யாருமே பண்ணவே முடியாது. மங்காத்தா இன்னொருத்தோட ரீமேக் பண்ணவே பயப்படுவான், அந்த மாதிரி கேரக்டர் இது. ஸோ அதனால வந்து மங்காத்தா ரீமேக் பண்ணதே ஒரு கட்ஸ் ஒன்று வேணும். இப்ப வரைக்கும் அதை யாருமே பண்ணவே இல்லை. அதனால மங்காத்தா எல்லா சீனுமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. மங்காத்தா 2 வேணுமா? மங்காத்தா 2 டெஃபினட்டா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா விபி சொல்லியிருக்காரு மங்காத்தா 2 டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா ஒரு அப்போ நான் வந்து படிக்கும்போது காலேஜ் படிச்சிருந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஒரு பயங்கரமா பீக்ல பார்த்த ஒரு படம். திருப்பி ரிலீஸ் வந்து பயங்கரம். அப்பவே சத்தியம் அப்பவே பயங்கர. அதாவது நம்ம சத்தியம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன். ஆமா அது வேற. சத்தியம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன்ல பெருசா பண்ண முடியாது. ஆனா சத்தியம் தியேட்டர்லயே ஒரு செலிப்ரேஷனா இருந்ததுன்னா நாங்க பார்த்த ஷோல தான் எஸ்டிஆர்ல வந்து பார்த்தோம். ஸ்பெஷல் ஷோ அது. ஒஸ்தி டீமோட எல்லாம் பார்த்தோம். அதுவே பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ரீக்ரியேட் பண்ற மாதிரி இப்போ இந்த செலிப்ரேஷனு பயங்கரமா. இன்னும் அந்த மவுஸ் குறையல, அந்த ஒரு பீக்கு. இது எப்படா பண்ணுவாங்க? ஏன்னா சன் பிக்சர்ஸ் கிட்ட இருக்குது. சன் பிக்சர்ஸ் வந்து படத்தை வந்து ரீரிலீஸ் வந்து இப்போ ட்ரெண்டா இருக்கிறதுனால உடனே அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அது பண்றாங்கன்னா இது எடுத்து பண்றாங்கன்னா செம்ம. இதை வந்து ட்விட்டர்ல கேட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வந்தாச்சு. இனிமே செலிப்ரேஷன். நான் வந்து பொதுவாக வந்து எல்லாமே பார்ப்பேன். நான் வந்து இந்த ஃபேன் அந்த ஃபேன். நான் வந்து சினிமா ஃபேனு. எனக்கு தளபதி எல்லாருமே பிடிக்கும். ஸோ இப்போ ஏகே வந்து அட்டகாசம்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. தீனா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதை வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கணும் ரொம்ப நாள் இது. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து மாஸ் சீன்ஸ் தான். மாஸ் சீன்ஸு கூஸ் பம்ப்ஸு ஓவர்லோடட் தான். இது வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு அவ்வளோ இதுவாக இருந்தது. இப்போ வந்து பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். தலைனாலே தலைதான்ற மாதிரி புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ, ரோகிணி வந்து தலையோட கோட்டை அதே மாதிரி தான். ரோகிணியில எப்பயுமே தலைக்குன்னு இருக்கிற மவுசு எந்த காலத்துலயும் குறையாது. நீங்க ரீரிலீஸ் எத்தனை ரீரிலீஸ் வேணா போடுங்க, ஆனா மங்காத்தா மாதிரி ஒரு ரீரிலீஸை ரோகிணி தேட்டர்ல எந்த தேட்டர்லயுமே பார்க்க முடியாது. தலை வந்தா தள்ளிதான் போகணும், அது யார் வந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஏகே அதான் நடிகர் அஜித் குமாரின் எந்த படம் போட்டாலும் ரீரிலீஸ் நாங்க இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவோம். அது இந்த படம் அந்த படம்லாம் இல்லை, எந்த படம் போட்டாலும் நாங்க இப்படிதான் ரிலீஸ் பண்ணுவோம். மங்காத்தா ரிலீஸ் அப்ப இருந்தீங்களா? மங்காத்தா ரிலீஸ் அப்ப படம் செலிப்ரேஷன் எப்படி இல்ல, அப்போ வந்து நாங்க வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன். இப்போ அதை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம். அப்ப மிஸ் பண்ணதே இப்போ விட்டுறக்கூடாதுன்னு வந்திருக்கோம் ரோகிணிக்கு. இப்போ மங்காத்தா படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீனு? ஏங்க மங்காத்தாவே எங்களுக்கு பிடிச்ச சீன் தாங்க. மங்காத்தாவோட ஸ்டார்டிங் அந்த டைட்டில் கார்டுல இருந்து லாஸ்டா நன்றி சொல்லி அனுப்புறாரு. எல்லா டைட்டில் கார்டுல வந்து தலா 15 தானே இருக்கும். ஆமா கண்டிப்பா. நம்ம தலை சொல்றதுல இல்லையா? புரியல. ஏகே தான் சொல்லிட்டுக்கிறார், தலைன்னு சொல்றாங்க, சார் சொல்றாரு இல்லையா? ஏகேன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், தலைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், எப்படி சொன்னாலும் ஒண்ணுதாங்க. தலை தான், ஏகே தான். வேற என்ன படம் வேணும்? எல்லா படமும் ஓகே தான். ஏங்க எந்த படம் இருந்தாலும் ஓகேங்க. கேக்குறாங்க, ஆளுநர் கேக்குறாங்க, தீனா கேக்குறாங்க. எல்லாரும் ஒரு படத்துக்கு ஃபேனா இருக்கலாம். நான் வந்து அஜித்துக்கு ஃபேனு. அவர் நடிச்ச எல்லா படத்துக்குமே நான் வந்து பார்க்கணும் தான் என்னோட ஆசை. எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க நான் நினைக்கிறேன். தலையோட டைகாட் ஃபேன் நானு. எங்க ஊர்லயே செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். பட் ரோகிணியில வந்து செலிப்ரேஷன் பார்க்கணுதுக்காண்டியே நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன். மங்காத்தா வந்து எந்த படம் ரிலீஸோட இதுக்கு வந்து ரொம்ப ஹைப். நான் 5th or 5th படிக்கச்சுல ஃபேமிலியோட போய் பார்த்தது. பட் இங்க இருக்கிற வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அட்டகாசத்துக்கு வர உள்ள விட வெடி வச்சாங்க. பட் இன்னைக்கு இப்போ என்ன வைக்க போறாங்க என்ன தெரியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உள்ளக்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப வெயிட் பண்றேன். தலையோட அந்த பைக் சீன், அந்த உத்தவியல் வச்சு விட்டு அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு மங்காத்தால. அது பார்த்தவங்க எப்படி இருக்க போது நல்ல புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். புது படம் ப்ரோ புது படம் மாதிரி தானே இருக்குது. எப்படி பாத்தீங்களா இல்லையா? ரோஹிணினாலே தலை தான், தலை மட்டும் தான், வேற யாருமே இல்லை ப்ரோ. இந்த படம் 2011 ரிலீஸ் ஆச்சு இல்ல? அப்ப உங்களோட இது இருந்தது. அப்ப வந்து பைப் அதிகமாகுது ப்ரோ. தலை ப்ரோ கர்நாடக மேல வேணும். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. சொல்ல படத்தை பத்தி சொல்லுங்க ப்ரோ. கிங் மேக்கர் பேக் ப்ரோ. கிங் மேக்கர் நான் காட்டுறேன். இந்த படத்துக்கு புது படம் மாதிரி இருக்கு. ரீ ரிலீஸ் மாதிரியே கிடையாது, இது புது படம். வாலிக்கு அப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா வந்து வில்லனுக்கு பண்ணிருப்பார்ல, அதை பத்தி சொல்லுங்க. வாலியோட இதுல வந்து நான் நல்லா பெட்டரா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து
ஒவ்வொரு சீனையும் அப்படி அப்படி செதுக்கியிருப்பாங்க. வில்லனிசம் பண்றது அப்படி வெங்கட் பிரபு செதுக்கியிருப்பாரு. இதுக்கப்புறம் வந்த படங்கள்ல வில்லனிசம் பண்றதுல வந்து எந்த இதுவும் அடிச்சுக்கணும். இதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வில்லனிசம் வந்து ஏகேட்ட இருக்கும். ஏகே சாரோட படம் வாலி வந்து ரீரிலீஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் பார்க்கல இன்னும். பண்ணாங்கன்னா எனக்கு பெட்டர். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. விட்டிங்னா அப்படி உள்ள போய் படம் பார்த்துட்டு ஜாலியா வெயிட் பண்ணுவேன். டிஃபரெண்டா தான் இருக்கு. எப்பவுமே பாலாபிஷேகம் தான் பண்ணுவாங்க. பட் இது தலைக்கு எல்லாமே இப்போ ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மாசு யாருக்காச்சும் கிடைக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. நாங்க எப்பவுமே தலையை செலிப்ரேட் பண்றோம். மங்காத்தா டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் உள்ள போய் பார்த்தா தான் இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச சீன் படத்துல? தலைவன் எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லனத்தை பண்ணிடுவார் படத்தை ஃபுல்லா. ஆமா ஆமா. வாலிக்கு அப்புறம் இதுல பண்ணிருப்பாரு இல்லையா? அது எப்படி இருக்கும்? இது ஆக்சுவலி வாலி வந்து டிஃபரண்ட் ஜர்னல்ல இருந்தது. இது வேற டிஃபரண்ட் ஜர்னல். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தது. வேற என்ன படம் சாரோட ரிலீஸ் பண்ணாங்க? ஏகே சாரோட படம் வேற என்ன ரிலீஸ் பண்ணாங்க? வேற ரிலீஸ் ஏகே படம் என்ன வந்தாலும் பார்க்கலாம். பில்லா வந்தா சூப்பரா இருக்கும். மங்காத்தா படத்தை பத்தி சொல்லுங்க. மங்காதானா ப்ரோ? யாரு படம் வரனானோ யார் ஹீரோ? தலை தான் ஹீரோ. யாரு படம் வரனானோ தலை தான் ப்ரோ. இப்போ என்ன சொல்றதுன்னா அஜித்தோ விஜயோ யாரோ தனுஷோ யார் வரனானோ அஜித் தான் கிங் ஆஃப் ஓப்பனிங்னா தலை தான். தலை மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இங்க பிளாஸ்ட் தான். ரோகினியே பிளாஸ்ட் ஆயிடும். கேம்பர் இதுக்கு போயிட்டாரு, ரேஸுக்கு போயிட்டாரு. இப்போ ரேஸுக்கு போனால படம் ரிலீஸ் ஆகல, அதனால வந்து ரீலீஸ் பண்றானுங்க. அதனால எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டா இருக்கு. தலை வராது படம் வராதுன்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்றாங்க, அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அது இல்லாம 15 வருஷம் கழிச்சு மங்காத்தா ரிலீஸ் பண்றாங்க. தலையை இதோட பெஸ்டான மூவினா ஹிட்டான மூவினா மங்காத்தா தான். அதுதான் தலையோட இதுவே. கண்டிப்பா இது வந்து 50 நாள் ஓடும் ப்ரோ. ஸ்கிரீன் கண்டிப்பா ஓடும். உங்களுக்கு பிடிச்ச சீன் மங்காத்தால? மங்காத்தா வந்து மணி 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 தான் ப்ரோ. அது வீலிங் அடிக்கிற சீன் வரும் பாரு ப்ரோ. அந்த கார்ல இறங்க பிளாஸ்ட் ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. வில்லன் தான் ப்ரோ. அந்த சிகரெட்டை வச்சு நீ சிரிப்பா இருப்பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. பிளாஸ்ட் ஆயிடும். பாட்டுல வேற லெவல்ல இருக்கு. பாட்டெல்லாம் அந்த பிஜிஎம் யுவன்சங்கர் பிஜிஎம்லாம் வேற லெவல் ப்ரோ. டன் 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 வரும் பாருங்க. தரமா இருக்கும் ப்ரோ. ரோகிணி என்னும் கோவிலில் அஜித்தன் சாமி கேம்பா தீர்த்த எல்லாரும் புரியுங்களா? எல்லாரும் கேம்பா தீர்த்த வச்சு தானே எனக்கு வந்து மச்சி ஓபன் த வாங்கி சொல்லுங்க. புது படம் தான் அஜித் படம். என்ன படம்? புது படம் தான். எந்த ரிலீஸ் வந்தாலும் இந்த டிக்கெட் அச்சிக்க முடியாது. எல்லா தேட்டரோட கதறாங்க. டிக்கெட் வந்து புது படம். எங்க புது படம் டிக்கெட் கூட இது மாதிரி விற்க மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்க? சென்னையில கற்பூரம் சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சாமியோ. Come on,